வணக்கம். ஒரே ஒரு விந்துப்பை இருப்பவர்கள் இயல்பான தாம்பத்திய உறவு, இயல்பாக குழந்தை பேர் பெற முடியுமா கேட்டிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு கிட்னி, ஒரு விந்துப்பை எல்லாம் போதும். அதோட முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு விந்துப்பை போதுமான அளவுக்கு விந்தணுக்களை உற்பத்தி செய்யும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் பெருசாகிடும். இன்னொரு விந்துப்பை இல்லைன்னா இது கொஞ்சம் பெருசாகிடும். இயல்பான ஒரு விந்துப்பையினுடைய சைஸ் 15 ml-லேருந்து 25 ml இருக்கணும். ஒரு உத்ராட்ச கொட்டை மாதிரி இருக்கும். ஆர்கிடோமீட்டர் அப்படின்னு இதை சொல்லுவோம். இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாகும் இன்னொரு விந்துப்பை இல்லைன்னா. இது யாருக்கெல்லாம் ஆகும்னா, வயிற்றில் விந்துப்பைகள் உருவாகி கீழே இறங்கும். குழந்தை பிறக்கும்போது அது சில நேரங்களில் ஒரு பக்கம் இறங்காமல் தங்கிடலாம். வயிற்றிலே தங்கி அது வளர்ச்சி அடையாமல் போகலாம். இல்லை சிறு வயதில் ஒரு பக்கம் கிருமி தொற்று இல்லை அடிபட்டு அப்படி விந்துப்பை வீங்கி அப்புறமா காணாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும். மூன்றாவதாக திருகப்படலாம். விந்துப்பைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது திருகப்பட்டு அதுக்கு வரக்கூடிய இரத்த சப்ளை வராமல் எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கலாம். இந்த மாதிரி பல சூழல்கள் இருக்குது. அப்போது ஒரு விந்துப்பை மட்டும்தான் இருக்கும். ஒரு விந்துப்பை போதுமான விந்தணுக்களை உற்பத்தி பண்ணும், போதுமான ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணும். அதனால் ஒரு விந்துப்பை எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம். இயல்பான தாம்பத்திய உறவுக்கு போதுமானது. சில வேளையில் ரொம்ப ரேராக என்ன நடக்கும்னா, ஒரு விந்துப்பை அடித்து அதனால் பாதிக்கப்பட்டு சிக்கல் வரும்போது இன்னொரு விந்துப்பையும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அப்படியும் சில நேரங்களில் நடக்கலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஒரு விந்துப்பையே அவங்க இயல்பாக தாம்பத்திய உறவுக்கும் இயல்பான குழந்தை பேருக்கும் போதுமானதாக இருக்கும். வணக்கம்.